நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்றதுன்னா, ராஜாவோட இருதயம் வந்து கர்த்தர் கையில இருக்கிறது. நீர்க்கால்கள் போல. அவர் சித்தமா இருக்காரோ, அந்த பக்கம் அவரால திருப்ப முடியும். உலகத்துல சொல்லுவாங்க, லக். ரொம்ப லக்கிப்பா. இவங்களுக்கு மட்டும் கரெக்ட்டா எல்லாமே நல்லா நடந்துருது. இவங்களுக்கு மட்டும் எல்லார் கண்லயும் ஒரு தயவு கிடைச்சிருது, கிருபை கிடைச்சிருது. ஆமா. சில டைம்ல இப்ப பார்த்தீங்கன்னா, ரோட்ல போம்போது, போலீஸ் யாரெல்லாம் ஹெல்மெட் போடலையோ அப்படின்னு சொல்லி சில பேர நிப்பாட்டுவாங்க. ஆனா, அதே குரூப்ல ஒருத்தர் ஹெல்மெட் போடாம ஸ்ட்ரெயிட்டா போயிருவாங்க. போலீஸ் கண்ல அது ப ப படவும் படாது. அவருக்கு பட்டாவும் அவங்கள அவங்கள நிப்பாட்டுறது இல்ல. ஒரு சின்ன தயவு. அதுபோல தான் நீங்க எங்க வேலை பார்க்குறீங்களோ, அங்க உங்களுக்கு மேல இருக்கிற டைரக்டரோ, அதிகாரியின் கண்கள்ல உங்களுக்கு தயவு தேவைப்படும். அது மாரி நீங்க எந்தெந்த இடத்துல ஒரு சில இடத்துல நமக்கு தயவு தேவைப்படுது பார்த்தீங்களா? அந்த நேரத்த நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது, அவர் அந்த ஏரியால, அந்த டிபார்ட்மெண்ட்ல என்னன்னா, அந்த சூழ்நிலை ராஜாவா இருக்கிற நபருக்கு இருதயத்த மாத்துறதுக்கு அவருக்கு வல்லவரா அவர் இருக்கிறார். தானியேல் வாழ்க்கையில அப்படிதான் நடந்துச்சு. ராஜா கண்கள்ல அவருக்கு தயவு கிடைச்சது. யோசேப்பு வாழ்க்கையில அப்படி நடந்துச்சு. பார்வோனோட கண்கள்ல யோசேப்புக்கு தயவு கிடைச்சுச்சு. உங்களுக்கு தயவு இன்னைக்கு தேவைன்னா, இன்னைக்கு நீங்க ஆண்டவர தேடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தயவு குடுப்பார், உங்கள ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ.